விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் RN ரவியை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர். ஒரு நபர் ஆணையம் மூலம் நேர்மையான விசாரணை நடைபெறாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் திங்கட்கிழமையன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை கிண்டி மாளிகையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்தனர். அப்போது விஷச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஷச்சாராய வழக்கில் ஒரு நபர் ஆணையம் மூலம் உரிய விசாரணை நடைபெறாது என்றும் நேர்மையான விசாரணைக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறினார். விஷச்சாராய விவகாரத்தில் தமிழக உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதா என்ற கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டினார். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கள்ளச்சாராயம் காய்ச்ச என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையா இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. விஷச்சாராயம் எப்படி விற்கப்படுகிறது, எங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது என்பன உள்ளிட்ட விவரங்களுடன் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை மூலம் முறையான விசாரணை நடைபெறாது என்பதால் சிபிஐ விசாரணை கோருவதாக கூறினார்.